இங்க ஹீரோ அவங்க அக்காவ அவங்க அப்பா கூட சேர்த்து வைக்கணும் அவர் வாழ்ந்த கிராமத்தை நல்லா பாத்துக்கணும்னு முடிவு பண்ணி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுறான். அவருமே ஹீரோட அக்கா கிட்ட விஜயநகரன்ற கிராமத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு புதுசா சேர்ந்த இன்டர்ன்ஷிப் சொன்னா அதை ஏன் நீ கேட்கல, ஒழுங்கா நீ போய் பாருன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கிராமத்துக்கும் வந்து பாக்குறாங்க. அவங்க அப்பாவோட வாழ்ந்த நாட்கள்லாம் நினப்புக்கு வருது. அதோடய வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஹீரோவை இங்க வந்து செக் பண்ணும்போது தான் இந்த கிராமத்துல இருக்கவங்க யாருக்குமே செல்போன் கூட யூஸ் பண்ண தெரியாதுன்னு தெரிய வருது. சோ அதுக்காக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனால இந்த ஊரோட பிரசிடென்ட்டுக்கும் இவங்களுக்குமே பெரிய சண்டலாம் வருது. அதுலயும் சமாளிச்சு இந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துறாங்க. இப்ப ஹீரோ பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும். இதெல்லாம் பண்ணதால ஹீரோ ரொம்ப பிடிச்சு போகுது. சோ ஹீரோவுமே உங்க மேல இருக்க கோவத்துல தான் நான் அப்படி பண்ணிட்டேன், சாரி சொல்றேன். அதை கேட்டவங்களுமே இந்த கிராமத்தோட பேரை சொன்னதுமே தான் நான் கோவப்பட்ட, உன் மேல எனக்கு அந்த கோவமே இல்லைன்னு சொல்லிட்டு சாரி சொல்றாங்க. அண்ட் இங்க வந்ததுமே தான் இந்த கிராமத்து மேல எனக்கு ஒரு கோவமும் கிடையாது, ஆனா இங்க இருக்க ஒரு ஆள் மேல தான் எனக்கு கோவமா இருந்ததுன்னு சொல்லிட்டு புரிய வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவுமே அன்பா ஒருத்தவங்க நம்ம மேல இருக்கும்போது திடீர்னு கோவப்படுறாங்கன்னா இதெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும், கண்டிப்பா யோசிச்சு பாருங்க, அவர் மேலே உங்களுக்கு கோவம் இருக்க சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. சோ இவங்களும் யோசிச்சு பாக்குறாங்க, நம்ம அப்பா எந்த பிரச்சனையா இருந்துமே ஒரு பாக்ஸ்ல எழுதி வைக்க சொன்னாரு, அதுல போய் பாப்போன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸையும் எடுத்துறாங்க. அதே சமயத்துல ஹீரோட அப்பா இந்த கிராமத்தோட வளர்ச்சியை டிவில பார்த்து இந்த கிராமத்துக்கு கிளம்பி வந்துறாரு. அப்பன்னு பார்த்து டாக்டர் இவங்களுக்கு கால் பண்றாங்க. உங்க அப்பாவுக்கு கொஞ்ச நாளாவே ஞாபக மறதி அதிகமாயிட்டு இருக்கு, இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து எங்க போனாருன்னு தெரியலன்னு சொல்றாங்க. இப்ப இதை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது தான் அவங்க அப்பாவுக்கு ஞாபக மறதி ஏற்கனவே அதிகமா இருந்திருக்கும். சோ இப்பதான் இவனுக்கு எல்லாமே புரிய வருது. சிசிடிவி பாக்குறா, இந்த கிராமத்தோட வீடியோவை பார்த்திருக்காரு. சோ இந்த கிராமத்துக்கு தான் வருவான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து இவனுக்கு எதிரியா இருந்தவங்க அவங்க அப்பாவை தெரியாம அடிச்சிடறாங்க. சோ இவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அதே சமயத்துல இவங்க அப்பா பாக்ஸ்ல எழுதி வச்சதா அப்பதான் படிக்கிறா. இதை படிச்சதுமே தான் இந்த பொண்ணுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. சோ நம்ம அப்பா ட்ரீட்மெண்ட் செலவுக்கு காசு இல்லாம தான் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு புரிய வருது. சோ ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம அப்பா கூட அக்காவை சேர்த்து வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அப்பாவோட கிட்ட போறான். ஆனா அவங்க அப்பா இவரை பார்த்து யாருன்னு கேட்கறாரு. அதை கேட்டதுமே அழுவ ஆரம்பிக்கிறா. இருந்தாலுமே நம்ம அக்காவை அப்பா கூட சேர்த்து வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். அதனாலேயே வேற யாரோ மாதிரி அவர் கூட வாழ ஆரம்பிக்கிறான். அண்ட் வீட்டுல இருக்கும்போது இவன் சின்ன வயசுல பொம்பளை வேஷம் போட்டு ஒரு போட்டோ எடுத்துருப்பாரு. அதை பார்த்து யாருன்னு கேட்கறான். அவருமே என்னோட பொண்ணுன்னு சொல்றாரு. அதை பார்த்து இவன் ஃபீல் பண்ணிட்டு அங்க வந்து வெளியே போறான்.